முருகனின் அறுபடை வீடுகளில் பழனி முருகன் கோவில் மூன்றாவது படை வீடாகும். இந்த கோவில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில். இந்த தலத்தின் மூலவர் நவபாஷாணத்தால் ஆனவர். போகர் என்ற சித்தர் இந்த தலத்தின் மூலவரை பிரதிஷ்டை செய்துள்ளார். உற்சவர் முத்துக்குமாரசாமி. இந்த கோவிலில்தான் தமிழகத்தில் முதலாக பக்தர்கள் வேண்டுதல்கள் நிமித்தம் அலகு குத்துதல், காவடி எடுக்கும் பழக்கம் ஏற்பட்டது. நாரதர் கொடுத்த கனியை தனக்கு தராததால் கோபித்துக் கொண்ட முருகன் மயில் மீதேறி இந்த தலம் வந்தார். சமாதானம் செய்ய அம்பிகை பின்தொடர்ந்து வந்தாள். சிவனும் அவளை பின்தொடர்ந்தார். முருகன் இந்த தலத்தில் நின்றார். அம்பிகை இங்கு மகனை சமாதானம் செய்ய முருகன் விடாப்பிடியாக இங்கேயே இருக்க விரும்புவதாக சொல்லி தங்கிவிட்டார். பிற்காலத்தில் இந்த இடத்தில் முருகனுக்கு கோவில் எழுப்பப்பட்டது. சுவாமி குழந்தை வடிவமாக நின்றதால் குழந்தை வேலாயுதர் என்று பெயர் பெற்றார். பழத்தின் காரணமாக முருகன் கோபித்து வந்தபோது அவரை கண்ட ஔவையார் பழம் நீ என்று ஆறுதல் வார்த்தைகள் சொன்னார். இந்த பெயரே பிற்காலத்தில் பழனி என மருவியது. மூன்றாம் படை வீடு முருகன் முதலில் கோபித்து வந்து நின்ற தலம் என்பதால் மலையடிவாரத்தில் உள்ள திரு ஆவினன்குடி தலமே மூன்றாம் படை வீடு ஆகும். இங்கு முருகன் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார். மூன்றாம் படை வீடுக்கு எவ்வாறு ஒரு கதை உள்ளதோ அதே போல இந்த அமைவிடத்திற்கும் ஒரு கதை உண்டு. அகஸ்திய மாமுனிவர் தன் இருப்பிடத்திற்கு சிவகிரி, சக்திகிரி என்னும் 2 மலைகளை எடுத்துச் செல்ல விரும்பினார். தன் சேவகனான இடும்பனிடம் இந்த மலைகளை தூக்கி வரச் சொன்னார். அவனும் காவடி போல் 2 மலைகளையும் கம்பில் கட்டி தோளில் சுமந்து சென்றான். செல்லும் வழியில் தூக்க முடியாமல் சோர்வுற்று மலையை கீழே வைத்தான். அந்த சமயம் பார்த்து முருகன் ஞானப்பழம் கிடைக்காத கோபத்தில் சிவகிரி மலையின் மீது ஏற இடும்பனால் மலையை தூக்க முடியவில்லை. கோபமுற்ற முருகன் இடும்பனை அழிக்க இடும்பன் இறந்து போனான். பின்னர் இடும்பனை தன் பக்தனாக ஏற்றுக்கொண்டார் முருகன். இடும்பனை போல் காவடி சுமந்து தன்னை வழிபடுவருக்கு சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் என வரமளித்தார். இன்றும் மலை ஏறும் வழியில் இடும்பனுக்கு கோவில் உண்டு. மூலவருடைய சிற்பம் 18 சித்தர்களுள் ஒருவரான போகர் என்பவரால் உருவாக்கப்பட்டது. 4448 அரிய மூலிகைகளை கொண்டு இவர் 9 விதமான நஞ்சு பொருட்களை உருவாக்கினார். பின்னர் இந்த 9 விதமான நஞ்சு பொருட்களை கலந்து நவபாஷாணம் என்னும் மூலிகையை உருவாக்கினார். பல்வேறு நோய்களுக்கு இந்த மூலிகையை பயன்படுத்தலாம் என்றும் கண்டறிந்தார். அப்படி சிறப்பு வாய்ந்த நவபாஷாணத்தை கொண்டு முருகன் சிலையை அவர் உருவாக்கினார். அவர் உருவாக்கிய அந்த சிலையே தற்போது பழனி முருகனாக நமக்கு காட்சியளிக்கிறது. பஞ்சாமிர்தத்தாலும் பாலாலும் அபிஷேகம் செய்தால் மருந்து வெளிவரும் என்பதை உணர்ந்து தினமும் சிலைக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தார் போகர். தன்னுடைய சமாதியை போகர் பழனி கோவிலிலேயே அமைத்துக் கொண்டார். கையில் கோலுடன் ஆண்டியாய் காட்சியளிக்கும் முருகன் சிலை நமக்கு உணர்த்துவது யாதெனில் அனைத்தையும் துறந்தால் கடவுளை அடையலாம் என்பதே. முன்னர் கோவில் மூலவர் சிலை காணாமல் போயிற்று. அந்த சமயம் முருகன் அவ்வழியே வந்த சேர மன்னன் சேரமான் பெருமாள் கனவில் தோன்றி சிலையை மீட்டு மலை மீது கோவில் அமைக்குமாறு கட்டளையிட்டார். அதன் பின்னர் சேர மன்னரே இந்த கோவிலை கட்டினார் என்ற வரலாறும் உண்டு. பெரும்பாலும் தமிழக கோவில்களில் மூலவர் சிலை கிழக்கு பார்த்தே அமைந்திருக்கும். ஆனால் இங்கு வடக்கு பார்த்து அமைந்துள்ளது. இதற்கு காரணம் சேர மன்னர்கள் வடக்கு திசையில் ஆதிக்கம் செலுத்தியதே. தினசரி இங்கு 6 கால பூஜைகள் நடைபெறுகிறது. விழாக்களை பொறுத்தவரையில் தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், ஆடி கிருத்திகை, கந்த சஷ்டி விழா ஆகிய விழாக்கள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படும். பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தும் பொருட்டு இங்கு தங்க தேர் பவனியும் தினந்தோறும் மாலை நடைபெறுகிறது.